திமுக இருக்கிறாங்க, எங்க போராட்ட களத்தில் இருக்கிறாங்க? இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா. நீங்க பார்க்க முடியும், காவல்துறை கைதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் அமித்ஷாவினுடைய காவல்துறையே போராடுவதற்கு அனுமதி வழங்கிய பின்னணியில் தமிழ்நாட்டில் போராட்டத்திற்கு அனுமதி இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் தாவேக அரசு நீட்டுக்கு எதிர்ப்பா ஆதரவா அது சொல்லணும். தாவேக அரசு எதிர்ப்பு என்றா நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கூடிய மாணவர்களை ஏன் கைது செய்யணும்? வாங்சுக் உள்ளிட்டவர்களை அராஜகமான முறையில் கைது செய்ததை கண்டித்தோம். மாணவர்கள் இளைஞர் மேலே காட்டுமிராண்டித்தனமாக போலீஸ் அடித்து துன்புறுத்தி, அதுவும் சீருடையில் அல்லாத சில நபர்கள், மர்ம நபர்கள் புகுந்து தாக்குறது, மாணவிகளுடைய ஆடையை கிழிக்கிறது, இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளுக்கு எதிராக கண்டித்து என்டிஏவை கலைக்கணும், நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற கோரிக்கையோட இன்றைய தினம் சென்னை நேரத்தில் டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ சார்பாக இந்த சிஜேபி நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த பேரணியை நம்ம இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே போல் தேர்வு நடத்த தகுதி இல்லாத இந்த என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை முற்றிலுமாக கலைக்கணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் இந்திய நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் கூட நம்முடைய ஒன்றிய அரசு செவிசாய்க்காமல் போராடக்கூடியவங்க மேலே லத்தி சார்ஜ் நடத்துறது, கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது, போராடக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரொம்ப அராஜகமான முறையில் அவர்களுடைய ஆடையெல்லாம் கிழித்து இப்படியெல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது டெல்லியில் ஏற்பட்டிருக்கிறது. சோனம் வாங்சுக் அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு அப்புறமும் கூட 24வது நாளாக இன்றைக்கும் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. நேற்று அந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த வீடியோஸை முழுக்க கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு வன்முறையும் பார்க்குறதுக்கு மனசு அவ்வளோ பதறுது. அவ்வளோ தூரம் மாணவர்களை வன்முறையோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே மேல் போலீஸு, மேல் இராணுவம் இவங்க தான் கையாண்டிருக்காங்க அப்படின்றது தான். அவங்களுடைய ஆடைகளை கிழிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இருக்குது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாணவர்களை கையாளுறாங்க அப்படின்றத நம்ம நேற்று ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம் அப்படின்றது தான். இவ்வளோ டெல்லி போலீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணியுமே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போராட்டத்தில் ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க பின்வாங்கலை. அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் அமைப்புகள் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இன்றைக்கி சென்னையில் ஒரு ரேலியை துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்வை கூட ஒழுங்காக முறையாக நடத்துவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாக இன்று ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. இந்த மோடிக்கு இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனியை பார்த்து மெலோடி சாக்லேட் கொடுக்குற அளவுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு, ஆனால் நம்மளுடைய மாணவர்களை நோக்கி என்ன பிரச்சனைன்ற அணுகிறதுக்கு கூட தயாராக இல்லை அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதான். தேர்வும் நடத்த தெரியல, இந்த தேர்தலையும் நடத்த தெரியாத ஒரு அரசாங்கம் என்பது தான் இன்றைக்கி நம்ம பல இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதான். இதில் வெறும் அவங்களுக்கு நடத்த திறமை இல்லை, திராணி இல்லைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது திட்டமிட்டு நடத்துகிற ஒரு கேவலமான செயல்னு சொல்லலாம். பேப்பரை லீக் பண்ணணும், அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கணும், சில நபர்கள் மட்டுமே தொடர்ந்து மருத்துவராகணுன்ற அஜெண்டாக்களை உள்ளே வச்சுருக்காங்க. என்டிஏ இதை ஏன் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோன்னா, அது ஒரு ஏஜென்சி மாதிரி தான். அது ஒரு தனியார் நிறுவனம் போல தான். அந்த ஏஜென்சியில் இப்போ எவ்வளோ பேர் பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் டெப்யூட்டேஷனில், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்கள டெப்யூட்டேஷனில் அதில் பணி அமர்த்தி இருக்கிறாங்க. அவங்க வேறு துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு 39 பேர் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அதே மாதிரி ஒரு 132 பேர் அவுட் சோர்சிங்கில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை கடந்த மே 3ஆம் தேதி எழுதினாங்க. அப்போ இவ்வளோ லட்சம் மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியாளர்கள் இருக்கிறாங்க? 200க்குள்ளே கூட கிடையாது. அதுவும் அவங்க அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டாக இருக்கும்போது இப்படியான பேப்பர் லீக்கேஜஸ் என்பது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும்ன்றது தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு அங்கே நிற்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க இந்த நாட்டின் மீது இருந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நாடுன கூடின ஒரு மக்கள். அந்த மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அங்கே கூடிய மாணவர்கள். இப்போது இந்த ரீடெஸ்ட் 2026 ரீடெஸ்ட் அறிவிச்சனால மட்டுமே கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் இந்தியாவில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா?
அந்த மாணவர்களுடைய தவறா அது அப்படின்னு கேட்டால் கிடையாது. யார் காசு வச்சுருக்காங்களோ, யார் லட்ச லட்சமாக காசு வச்சுருக்காங்களோ, கோடி கோடியாக காசு வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி நீட்டை கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டிய தேவை இருக்குது தோழர். அப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட அகாடமிக்ஸ்க்கு போய் ட்ரை பண்ணணும், காசு இருக்கணும். ஏழை எளிய மாணவர்கள் இந்த 7.5 அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் இல்லைன்னா அங்கே நிலைமை என்னவா இருக்குன்றது நமக்கு கேள்வியாக இருக்குது. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால் MBBS சீட்டு ஒரு பெரிய கனவுகளை கொள்கிற வேலை தோழர் இந்த நீட் அப்படிங்கிறது. எத்தனை பேரோட கனவு வந்துட்டு இன்றைக்கி சிதைக்கப்படுது, எத்தனை பேரோட கனவு இன்றைக்கி என் பிள்ளையை டாக்டராக பத்திர மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு நீட் எழுத அனுப்புகிற அப்பா அம்மாக்கள் எத்தனை பேர் அவங்க குழந்தைய வந்துட்டு உயிர் இல்லாமல் பணமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கவலை தோழர். அப்போது இதுக்காகலாம் நீங்கள் என் குரலை கேளுங்கன்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு பிரைம் மினிஸ்டராக உட்காந்தா மட்டும் போதுமா? கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 89 பேப்பர் லீக்கேஜஸ் நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் எத்தனை வழக்குகளில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1-2 நம்ம வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், அவ்வளோதான். பல வழக்குகள் CBIக்கு மாற்றப்பட்டு எந்த ஒரு வழக்கிலுமே கன்விக்ஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வரல. அப்போ மாணவர்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்குது. இப்போ எல்லாமே தேர்வு தான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னாலும் இன்னும் நியூ எஜுகேஷன் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துருச்சுன்னா முழுக்க எல்லாமே நுழைவுத் தேர்வுகள் தான். அப்போது அந்த நுழைவுத் தேர்வுகள் தான் மாணவர்களுடைய தலையெழுத்துன்னு ஆனதுக்கப்புறம் இதில் இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கும் போது எப்படி இந்த மாணவர்கள் இந்த சிஸ்டத்தை நம்புவாங்க? நீங்கள் பார்க்க முடியும் காவல்துறை கைதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் அமித்ஷாவினுடைய காவல்துறையே போராடுவதற்கு அனுமதி வழங்கிய பின்னணியில் தமிழ்நாட்டில் போராட்டத்திற்கு அனுமதி இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. டெல்லியில் தொடங்கின அந்த போராட்டம் தமிழ்நாடு வரைக்கும் இன்றைக்கி நடக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கான குரல் எழுப்பணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம சீஃப் மினிஸ்டர் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுடைய டிமாண்டை பேச சொல்லி தூக்கி வச்ச சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட டெல்லியில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசலை. இவ்வளோ அல்லோல கல்லோலம் நடக்குது, எந்த விஷயமுமே பேசாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. CM விஜய் வந்து அனிதாவினுடைய மரணம் எனக்கு பெரிய வலியை கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசினார். அன்றைக்கி அவர் நடிகராக இருக்கும் போதே அனிதா அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அண்ணனோட கையை பிடிச்சிட்டு அவர் உட்காந்துருந்தார். அன்றைக்கி அவர் வெறும் சாதாரண நடிகர் தான். பட் இன்றைக்கி அவர் வந்து தமிழ்நாட்டோட CM. அவர் CM ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் இந்த மறுதேர்வு என்பது அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி வந்து இன்றைக்கி நம்ம தேசத்தோட பிரச்சனையே மௌனமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே மேலே டெல்லிலையும் அப்படி தான் இருக்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் நம்மளோட CMமும் வந்து அப்படி தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தாவேக அரசு நீட்டுக்கு எதிர்ப்பா ஆதரவு அதை சொல்லணும். தாவேக அரசு எதிர்ப்பு என்றால் நீட்டுக்கு எதிரான போராட்டக்கூடிய மாணவர்களை ஏன் கைது செய்யணும்? மௌனமாக இருப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, ஒரு அநியாயத்துக்கு துணை போகிறது. இவ்வளோ மாணவர்கள் மோசமாக தாக்கப்படும் போது இளைஞர்கள் தான் இன்றைக்கி வந்து விஜய் பின்னாடி அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி தான் அவங்க ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டாங்க. இப்போவுமே விஜய் கவர்மெண்ட் வந்து எதில் ரொம்ப தெளிவாக இருக்குன்னா அவங்க IT விங்ஸ்லேருந்து எல்லாருமே நார்த்தில் வந்து தளபதி விஜய் வந்து இந்த போராட்டத்துக்கு வராருன்னு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் விஜய் அவர்கள் போய் நேரில் சந்திக்கலாமே, என்ன பிரச்சனை ஆயிர போகுது, அவருக்கு என்ன நெருக்கடி இருக்குது, ஓப்பனாக வாய் திறந்து சொல்லுங்கள். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்க இருக்கார்? போராடக்கூடிய மாணவர்களை சந்திக்க வரணும். போராடக்கூடிய மாணவர்களுக்கு அனுமதி பெற்று தர வேண்டிய அந்த கடமை அவருக்கு இருக்கு. திமுக இருக்கிறாங்க, எங்க போராட்ட களத்தில் இருக்கிறாங்க? இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா. அதனால இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நீட் எதிர்ப்புன்னு பேசுறாங்களே கண்டி யாருமே வந்து களத்துக்கு வர்றது கிடையாது. இன்னைக்கு டெல்லியில எவ்வளவு மோசமான மனித விரோத கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு. மாணவர்கள் போராட்டத்தை தொடர்றாங்க. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவாக போராடுவதற்கு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு உரிமை இல்லையா? ஏன் காவல்துறை கைது செய்ய போது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவாக எங்களோடு துணை நிற்க வேண்டும். இந்த நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய விதத்தில் இந்தியாவே போராடுகிறது. தமிழ்நாடும் போராடுவோம்.